வணக்கம், வெல்கம் டு சினிதாஸ். இனி நம்ம மூவி பார்க்க போகிற ரிவ்யூ வந்து குபேரா 2025. ஹீரோவாக தலைவர் தனுஷன் நடிச்சிருந்தார். ஹீரோயின் ரஷ்மிகா மந்தனா. முக்கியமான கதாபாத்திரத்தில் தீபக் ரோலை ப்ளே பண்ணியிருந்தார் நாகார்ஜுனா. படத்தோட ஒன்லைனர் பார்த்திங்கன்னா, வில்லன் இருக்காருங்க. அவர் பணக்காரர். அவர் கண்ணில் அந்த ஆயில் ட்ரில்லிங் பண்ணுற இடத்துல 15 மில்லியன் கியூபிக் டன் ஆயில் கிடைக்குது. அவ்வளோ காசு வச்சுருந்தா அவர் மாட்டிப்பாருன்னு சொல்லிட்டு 4 பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஸ்விஸ் பேங்க் ஓப்பன் பண்ணி அந்த பிளாக் மணியெல்லாம் அதில் போட்டு அதுக்கப்புறம் ஒயிட் மணியை வாக்குறது. அதுதான் அவங்களோட பிளானு. அந்த 4 பிச்சைக்காரங்களை ஒரு பிச்சைக்காரங்க தான் வந்து நம்ம தலைவர் தனுஷ். 10,000 கோடி வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அதுதான் கதை. குபேரா படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ராவாக இருந்துச்சுங்க. ரஸ்டிக் கேங்ஸ்டர் ட்ராமா மாதிரி இருந்தது. சேகர் கமலோட ஃபார்முலா வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாங்க. அவரோட கிராமட்டிக் மாஸ்டர் பீஸை இங்கே வெளியே கொடுத்துருக்காரு. நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளேயில் முக்கியமாக அந்த வெங்கடேஸ்வரான்னு தனுஷோட ஸ்டார்டிங் சீன், என்ட்ரி சீன் இருக்கும். அப்போ வந்து ஒரு பிஜிஎம் வரும், ஒரு ஹைம் மாதிரி. அது பக்காவே சூட்டாக இருந்துச்சு. முக்கியமாக தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நல்லாவே ரீச்சாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லா டார்க்கான இடத்துல ஹேண்ட் ஹெல்டு ஷாட்ஸும் வைல்ட் ஆங்கிள் ஷாட்டும் எடுத்திருந்தாங்க. ரொம்ப ஆஸ்தட்டிக்காகவே ஒரு ரியலிசம் ஃபீலை கொடுத்தது. பிஜிஎம் அண்ட் சவுண்ட் டிசைன் சொல்கிற அளவுக்கு டிஎஸ்பி அவரோட சிக்னேச்சர் டச்சை கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். எமோஷ்னல் வெயிட்டாக கொடுத்துருக்காரு. முக்கியமாக அந்த ராஷ்மிகா தனுஷ் அழுகிற சீன்லாம் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலாக கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த உட்கார சீனாக இருக்கட்டும், அவரோட சப்டில் எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் அப்புறம் அந்த பசிக்கின்னு சொல்கிறதுலாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் மாடுலேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலு. அப்புறம் முக்கியமாக அந்த நாகார்ஜுனா வந்து சரியான மேட்சுங்க. தனுஷால் மேட்ச் ஆடக்கூடிய ஒரே ஆக்டர் வந்து அவர் தான் அந்த படத்துலேயே. மெயினாக கடைசி வரைக்கும் வருவார். நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் தான் வந்து மையமாக கொண்டு படம் ஃபுல்லாகவே வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து வந்து ராஷ்மிகா வந்து ஸ்க்ரீன் டைம் குறைஞ்சா இருந்தால் அவங்களோட ரோலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. கடைசி வரைக்கும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓவரால் வெர்டிக்ட் பார்த்துக்கலாம். குபேரா வந்து நார்மலாக நீங்கள் மசாலான்னு நினச்சிட்டு போகக்கூடாதுங்க. நல்லா அதோட ஸ்டோரி ப்ளே புரிஞ்சுட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நல்லாவே இருந்தது. விஷுவலி நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு கேங்ஸ்டர் ஃப்ளிக்னே சொல்லலாம். இந்த மாதிரி இன்டென்ஸான சினிமா தியேட்டரில் நீங்கள் போய் பார்க்குறது இது பெஸ்ட் படம். இது நான் சொல்லலாம். அப்புறம் மூணு ஒன்லைன் சொல்லிட்டா, நம்ம வில்லன் கேரக்டர் அதிக காசு வச்சு அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அதுங்கிறது அவரோட பிளானு. இங்கிட்டு தீபக் கேரக்டர், நாகார்ஜுனா கேரக்டர் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இப்படி வில்லனு கீழே மாட்டிக்கிட்டோமே, நம்ம லைஃப்பை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது இவரோட பிளானு. இங்கிட்ட தனுஷ் நம்ம தலைவரை பார்த்திங்கன்னா, நம்ம பிச்சைக்காரனாக இருக்கும்போதும் சிவனை கும்பிடுவார், குபேராவை ஆனதுக்கப்புறம் வெங்கடேஷாவை கும்பிடுவார். இதுதான் அந்த கனெக்டே இதுதான். அவர் அந்த காசை வச்சு என்ன பண்ணுங்கிறது தான் அந்த கதை. இதை வந்து நீ கண்டிப்பாக தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். என்ன தான் இங்கே தமிழ்நாட்டில் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தாலும் ஒரு சில காரணங்களால் அது வர வேண்டியதாக ஆயிருக்கு. மற்ற ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போது நல்ல கலெக்ஷன் நல்லாவே ஓடி இருக்குன்னு தான் சொல்லுவேங்க கலெக்ஷன் வைஸ். இந்த படத்துக்கு என்னோடய பர்சனல் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக செலக்ட் ஆகிடும். எதுலையாவது ஒரு விஷயத்துலையாவது இந்த படம் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடும். அது முக்கியமாக தனுஷோட ஆக்டிங் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். லெட்ஸ் சி அண்ட் தேங்க்யூ ஆல். டேக் கேர். பை.